அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஆரம்க்கு தான் ஒரு 2 ஷாட் பார்க்க போகிறோம். இந்த 1 ஷாட்டை வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பேர் மது. ஸோ அவங்க தான் ஆரம்க்கு மாஃபியா ஜோனரில் ஒரு 1 ஷாட் கேட்டிருந்தாங்க. அதையும் இதை இப்போ கேட்கல, இதை கேட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் கன்ஃபார்ம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க நான் போடணும் அப்படின்ட்டு. பட் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. சென்டரில் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிஸியான வேலையாயிடுச்சு. அதனால தான். ஸோ அதனால் என்னையை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்களேன். அதுக்கப்புறம் இந்த கதையை பற்றி சொல்லப்போனால் இதில் நீங்களும் சரி ஆரமும் சரி ஃபுல்லு மாஃபியா வைபாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 1 ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் அழகாக ஒரு லாங் சுடிதார் போட்டுக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ கலையாக அழகாக இருக்கீங்க. லூசர் விட்டுட்டு ஒரு சாஃப்டான லிப்ஸ்டிக் போட்டுட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக தேவதமாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே நார்மலாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ சடனாக அவங்க கையை கொடுத்து ஒருத்தர் பலமாக இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட அந்த ப்ராடான செஸ்ட்டில் போய் மோதுறீங்க. உங்கள் தலையே வலிக்குது. அப்போது பின்னாடிலேருந்து ஒரு புல்லட் சவுண்ட் கேட்க நீங்கள் அப்படியே ஷாக்காகி திரும்பி பார்க்குறீங்க. அப்போது உங்கள் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. ஏன்னா அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தவன் தலையில் யாரோ ஒருத்தவங்க புல்லட் இறக்கியிருக்காங்க. அவன் ஸ்பாட் அவுட் ஆகி அங்கே விழுந்து கிடக்குறான். நீங்கள் அதை அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு அப்படியே உங்கள் முன்னாடி இருக்க பர்சனை திரும்பி பார்க்குறீங்க. அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே அங்கே பின்னாடி இருக்கவனை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சார், ஐ திங்க் இன்றைக்கி அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம். வாங்க சார் போகலாம், ரொம்ப டைம் ஆச்சு. ஓகே போகலாம் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி இருந்தவனும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டான் அவனோட காரில் ஏறி. ஸோ நீங்கள் அவன் போகிறதே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் இப்போ போன காரை விட ரொம்ப லக்ஸுரியஸான ஒரு பிளாக் கலர் லாங் கார் வந்து நிற்கிது. மேடம் வாங்க போகலாம். போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் உங்களோட ஃபேஸ் அப்படியே பயம் கலந்த ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த பயம்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே நீங்கள் ஆட்டிடியூடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு விண்டோ வெளியில் தான் பார்க்குறீங்க. அங்கே தலையில் குண்டடிப்பட்டு கீழே விழுந்ததுனால அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு ஓகே மேடம் நான் கிளம்புறேன், அவனோட பேமெண்ட்டை கொடுத்து அனுப்புங்க. ஓகே அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி இருந்தவனும் அங்கே பேமெண்ட் எடுத்து ஒரு கவரில் எடுத்து நீட்டுறான். ஸோ அந்த புல்லட் வாங்கினவனும் அந்த கவரை வாங்கிட்டு அங்கேருந்து எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பிட்டான். சார் என்ன சார், அவங்க இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்க ஆனால் வரவே இல்லை. ஏமாத்திக்காரி, எனக்கு எந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதிட்டு தைரியம் இருந்தால் நானும் நின்று மீட் பண்ணலானால எழுதுனான். ஆனால் இப்போது அவளுக்கு வரத்துக்கு தைரியம் இல்லையா? எல்லாம் அப்பனை சொல்லணும். அப்பனும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். என்ன பிஸ்னஸ் மேன்? அப்பான்றது பொறுக்கித்தனும், அவன் பிஸ்னஸ் மேனா? சார் புரியுது, பட் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப வச்சுக்காதீங்க. அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம்மளை விட. அதுக்கு என்னை பயப்பட சொல்கிறியா? சார் இல்லை நான் அப்படி சொல்ல. இங்கே பாரு, நீ என்ன சொல்கிறியோ சொல்லலையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி வரேன்னு சொல்லி ஏமாத்தினாலே அவளுக்கு இருக்குது ஒரு நாள். அவன் அப்பா எப்படி ஏமாத்துக்காரனோ அதே மாதிரி தான் அவளும் இருக்கா. சார் அவங்கள நீங்கள் இதுவரையும் மீட் பண்ணதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சார் அவங்கள இப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க? பின்ன அவள் அனுப்புகிற லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து தானே எந்த மாதிரிலாம் அனுப்பி வச்சுருக்கா. அப்புறம் அவளை என்ன சொல்கிறது? என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கையில் வசமாக மாட்டுவா, அன்றைக்கி நான் பார்த்துக்குறேன் அவளை அப்படின்ட்டு ஒருத்தி மேலே அவ்வளோ கோபமாக இருக்காரு. அந்த ஒருத்தி வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இப்போ உங்களோட கார் ஒரு பெரிய லக்ஸுரியஸான எஸ்தட்டிக்கான ஒரு பெரிய பில்டிங்குள்ளே வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து நீங்கள் இறங்கிறதுக்கு முன்னாடியே 2 புல்லட் சவுண்ட் கேட்குது, நீங்கள் வந்துட்டீங்க வீட்டுக்குன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் கார்லேருந்து இறங்குறீங்க. அப்போ எவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ கலையாக அழகாக இருந்தீங்க. ஆனால் இப்போது அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. பேண்ட் ஷர்ட் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பிளாக் கலரில் போட்டிருக்கீங்க. ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ டார்க்கான லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க. வாயில் ஒரு பூமர் போட்டு மென்னிட்டுருக்கீங்க. உங்கள் முடியை பின்னி போட்டிருந்தீங்க. ஆனால் இப்போது அந்த முடியெல்லாம் ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டு ஒரு பக்கமாக போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே கெத்தாக உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட பூட் சவுண்டே அவ்வளோ சத்தமாக கேட்டுட்ருக்கு. உங்களோட இயர்ஸில் ஒரு பெரிய லாங் ஒரு செயின் மாதிரி ஒரு இயரிங்ஸ் போட்டிருக்கீங்க. உங்கள் நெக்கில் ஒரு சில்வர் கலர் செயின் போட்டிருக்கீங்க. பார்க்கவே டோட்டலாக நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட் சீனில் பார்த்த அந்த பொண்ணையும் உங்களையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா யாருமா உன்னோட ட்வின்ஸான்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டோட்டல் சேஞ்ச், அவ்வளோ சேஞ்சாக இருக்கீங்க நீங்கள். இப்போது
சொன்னீங்க. அந்த நக்கலான சிரிப்போடையே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனா ஹைடரி. வையன் வந்துட்டியா? நீ என்ன அவனை மீட் பண்ண போன? என்னாச்சு? அவனை மிரட்டி விட்டு வந்தியா? என்ன மிரட்டணுமா? நான் அதுக்கு மிரட்டணும்? என்ன எதுக்கு மிரட்டணுமா? நீ எதுக்கு போன? அவனை மிரட்டி விட்டு வரேன்னு தானே சொன்னேன். நான் எப்போ அவரை மிரட்டுறேன்னு? நான் ஜஸ்ட் அவரை பார்க்க போனேன்னு சொன்னேன், அவ்வளோதான். உங்கள் அப்பா கிட்ட கூட நீங்கள் அவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறீங்க. அவருக்கு இது பழக்கப்பட்டதுனால அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. என்ன வையன் பேசுகிற? நீ என்ன சொன்ன? அவனை மிரட்டி விட்டு வரேன்னு தானே சொன்னேன். இல்லையே, நான் அப்படி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. என்ன அங்கிள், நான் அப்படி சொன்னேன்னா என்ன அப்படின்ட்டு அவ்வளோ நக்கலாக உங்கள் அப்பா பக்கத்தில் நின்றுட்டுருக்க உங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறீங்க. அவர் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. இல்லையப்பா, நான் அப்படி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு காது சரியில்லையோ, கொஞ்சம் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வயன், என்ன பேசிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு உங்கள் அப்பா கொஞ்சம் கோவமாக. ஐயோயோ பாஸ், நீங்கள் கோவப்படாதீங்க, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீங்கள் இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகாதீங்க, விடுங்க பாஸ். அப்போது உங்கள் அப்பாவும் அப்படியே உட்காந்துட்ருக்காரு, உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்பையும் எதுவுமே கண்டுக்கல, நக்கலான சிரிப்போடு இருக்கீங்க. வயன், இங்கே பாரு, அவனுக்கும் நம்மளுக்கும் ஆகாது. நீ என்னன்னா அவனை பார்த்துட்டு வரேன்ற, அவனை எதுக்கு நீ பார்க்கணும்? அதுவா, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்குன்னா அவரை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னடி பேசுகிற? என்ன, நான் இப்போ என்ன பேசினேன்? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஸோ அவரை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் அவர் எந்த மாதிரி கேரக்டர்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு போனேன். புரிஞ்சிடுச்சு அவர் எந்த மாதிரி கேரக்டர்னு அப்படின்ட்டு. அவர் உங்களை காப்பாற்றிருப்பார்ல, அதை நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. அவர் கையில் இருக்க ஸ்டிக்கை அழுத்தி பிடிக்கிறாரு. என்ன கோவம் வருதா? உங்களுக்கு கோவம் தான் என்ன, கோவம் இல்லைன்னா எனக்கு என்ன? இங்கே பார்வையன், நீ இதுவரையும் என்ன பண்ணாலும் நான் எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனை ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி வாழை மாதிரி சுற்றிட்டு இவ்வளோ பெரிய நிலமையில வந்து நின்றுட்டுருக்கான். அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? வேணும்னா ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை அப்படியே தூக்கி போட்டுரு. அதுக்கு தான் அவன்லாம் லாய்க்கு. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் இல்லையே. எனக்கு அவரை ஒன்றா என் கூடயே எப்போ பார்த்தாலும் வச்சுக்கணுன்னு தான் ஆசை. இதுக்கு நீங்கள் சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலைன்னா எனக்கு என்ன? எனக்கு என்ன தோணுமோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஐயோ பாஸ், நீங்கள் கோவப்படாதீங்க பாஸ், உங்களுக்கு தான் ஆஸ்தமாக இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீங்கள் இருங்க, பாப்பா ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்கா, நான் போய் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நீயாச்சும் போய் சொல்லு, நீ சொன்னாச்சும் கேட்குறாளான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கோவமாக இருக்காரு. இங்கிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே பெட்டு மேலே தான் உட்காடுறீங்க. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஆகாது போல். ஸோ நீங்களும் அதே கோவத்தோட தான் உங்கள் அப்பாவும் நினச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே உங்கள் வாயில் அந்த பூமரை அப்படியே டஸ்ட்பின்குள்ளே துப்புறீங்க. அப்போது பாப்பா உள்ளே வரட்டா? வாங்க வாங்க. என்ன அங்கிள், உங்களுக்கு என்ன மறுபடியும் அட்வைஸ் பண்ண வந்துட்டிங்களா என்ன? அந்த ஆள் அப்படி என்ன உங்ககிட்ட சொல்லி அமிச்சாரு என்கிட்ட அட்வைஸ் பண்ண? என்னம்மா அப்பாவை இப்படி பேசுகிற? பின்ன எப்படி பேசணும்? அவர் பண்ணதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இல்லைம்மா, அது இங்கே பாருங்கள் அங்கிள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் கிளம்புங்க. இங்கே மாறுமா, அவனுக்கும் நம்மளுக்கும் ஆகுறதில்ல. பாஸுக்கு அவன் எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்கான் அதெல்லாம் உனக்கே தெரியும் தானே. இருந்தாலும் நீ இப்படி உன் அப்பா கிட்டே பேசுறது தப்புமா? ஓ தப்பா? என்னமோ இவர் மட்டும் என்னமோ யோகியமான வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. என்ன மரியாதை கொடுத்து பேசணுமா? அவருக்கு என்ன மரியாதை? என் அம்மாவுக்கு பண்ணாதான் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நீங்கள் ப்ளீஸ் கிளம்புறீங்களா? என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. அப்போது உங்கள் அப்பாவோட அசிஸ்டண்ட்டுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவரும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே கோமா உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்போ உங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஆரமோட ஃபோட்டோ தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஆரம் உங்கள் கூட அங்கே க்ளோஸாக இருந்திருப்பார்ல, உங்கள் கையை பிடிச்சி இழுக்கும் போது அதெல்லாம் ஃபுல்லு ஃபோட்டோஸாக அவங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் அப்படியே பார்த்து ரசிக்கிறீங்க. டே நம்ஜோன், நான் உன்னைய ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து. இத்தனை நாள் கழிச்சு உன்னை இவ்வளோ கிட்ட பார்த்தது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி தெரியுமா? உன்னைய கூடிய சீக்கிரம் நான் மீட் பண்ணுறேன். நானும் நீனும் ஒன்றா இருக்கலாம். சின்ன வயசில் நீ பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நீ இன்னும் மறக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராமிஸை நீ கீப்பப் பண்ணுவேன்னு தான் நம்புகிறேன். ஸோ அதுக்காண்டி தான் நானும் உனக்காண்டி காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அவரோட ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் அப்படியே அவ்வளோ ப்ளஷ் ஆகுறீங்க. அப்படியே நீங்கள் பெட்டில் புரண்டுட்டு அவரோட ஃபோட்டோவை மட்டும்தான் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவர் மேலே ஃபுல்லாகவே அப்சஸ்ட் ஆகிருக்கீங்க. உங்கள் கண்லேயே அது நல்லா தெரியுது.
இங்கிட்டு ஆரம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அவரோட அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே தான் போகிறாரு. போயிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு அவர் முன்னாடி இருக்க அந்த லெட்டரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த லெட்டரே அழகாக க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்கு. அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டே ஒரு ஹார்ட் சிம்பிள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருந்து தான் அந்த லெட்டரே ஸ்டார்ட் ஆகுது. அதில் மை டார்லிங் நம்ஜுனா, நீ என்ன எப்போ பார்த்தாலும் என் அப்பா கிட்ட வம்பிழுத்தே இருக்கியா? இப்படியெல்லாம் பண்ணாத. நீ பாட்டில் ஒரு வேலையை பாரு, என் அப்பா பக்கத்தில் அவரோட வேலையை பார்ப்பாரு. நீ இப்படி வம்பிழுத்துட்டே இருந்தானா அதுக்கப்புறம் என் அப்பா பற்றி உனக்கு தெரியாது. அவர் எவ்வளோ மோசமானவர் தெரியுமா? உனக்கு என்ன பண்ணுவார்னே தெரியாது. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் குட்டி குட்டியாக போட்டுட்டு உங்களோட லிப்ஸ்டிக்கை நீங்கள் அப்படியே அதில் அச்சு வச்சுருக்கீங்க. அந்த லெட்டரை எழுதுனது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் எழுதி அவருக்கு அனுப்பி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இப்போ வரையுமே ஒரு 3 லெட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். அதில் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் மாதிரி தான் எழுதி வச்சுருக்கீங்க. ஆனால் இங்கிட்டு உங்கள் அப்பா என்னமோ நீங்கள் மிரட்டி தான் லெட்டர் அனுப்பியிருக்கீங்கன்னு பெருமையாக அவர் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை சுத்தமாகவே வேறையாக தான் இருந்திருக்கும். உங்கள் அப்பா நம்ஜுனை தோக்கடிக்கிறதுக்காண்டி டிசைனாக பிளான் போட்டால் அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி லெட்டரில் எழுதி நம்ஜுனுக்கு அலர்ட் பண்ணிடுறீங்க. நம்ஜுனுக்கு அது ஒரு மாதிரி கோபமாக இருக்கும். இவ வேணும்னே பண்ணுறாளா இல்லை நம்மளை காப்பாற்ற பண்ணுறாளா, இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு ரிட்டன் லெட்டர் ஃபஸ்ட் டைம் எழுதியிருப்பார். ஸோ அதனால தான் நீங்களும் அதுக்கென்ன நம்ம 2 பேரும் மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கவிதை மாதிரி எழுதி நீங்கள் அனுப்பியிருப்பீங்க. இருடி ஃபஸ்ட்டு நீ யாருன்னு ஃபஸ்ட் நான் பார்க்குறேன். உன் அப்பாவே ஒரு பெரிய முளை மாதிரி, நீயும் அப்படி தானே இருப்ப. இதெல்லாம் எதுக்கு பிளான் போடுறேன்னு நான் உன்னை மீட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு தான் அவர் வந்து காத்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் உங்களோட மாஃபியா லுக்கோட வருவீங்க, உங்கள் கூட நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி தான் அஃபிஷியலாக மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ஜுன் நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் தான் மாறு வேடத்தில் நீங்கள் யாருன்னே தெரியாமல் அடையாளத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. ஸோ அதனால தான் அவருக்கு நீங்கள் யாருன்னே தெரியல. இதுவரையும் உங்களோட ஃபோட்டோவும் எங்கேயுமே லீக் ஆனதும் கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னோ சுத்தமாகவே தெரியாது. ஸோ அதை நினச்சிக்கிட்டு தான் அந்த லெட்டரையே குறுன்னு பார்த்துட்ருக்காரு. அப்போது அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த ஃபோன் யார் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி போகுது. இவளா அப்படின்ட்டு அட்டன் பண்ணி காரில் தான் வைக்கிறாரு. அவர் பேசக்கூட ஸ்டார்ட் பண்ணல அந்த சைட்லேருந்தே. ஹே டார்லிங், என்ன பண்ணிகிட்ருக்க? நீ பிஸியாக தான் இருப்ப எனக்கு புரியும். ஓகே பரவாயில்ல, பட் இன்றைக்கி எனக்கு போர் அடிக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல நானும் நீனும் ஒன்றா டின்னர் சாப்பிட்டு. ஸோ அதனால் நான் வரேன். நம்ம 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் என்ன? ஓய் நிறுத்து, நான் ஒன்றும் இங்கே டைம் பாஸ் பண்ணி சுற்றிட்டு இல்லை. நீ ஜாலியாக இருக்க, ஆனால் ஒன்றை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நீ எப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்கிற நம்ஜுனா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும் தானே. நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஸோ அதை மறந்துடாத அப்படின்ட்டு அவள் இன்டெரக்டாக மிரட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நான் வந்து தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி. நம்ஜுனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் ஃபோன் தூக்கி அப்படியே டேபிள் மேலே விசடிக்கிறாரு. ஏன்னா நம்ஜுன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்த ஸ்டார்டிங்கில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி இருப்பார். அவர் முன்னேறதை பார்த்தாவே யாருக்குமே பிடிச்சிருக்காது. அப்போது உங்கள் அப்பா தான் ரொம்ப குடைச்சல் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் தாங்கிட்டு இருக்குவார். இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவரால் முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்போ தான் இந்த நேஹான்றவ வந்து நம்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அவள் மட்டும் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலனா நம்ஜுன் இந்நேரம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டார். ஸோ அது ஒரே ஒரு நன்றி கடனுக்காண்டி தான் அவள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காரு. அவர் எவ்வளோ அவாய்ட் பண்ண நினச்சா கூட அவள் இந்த மாதிரியே மிரட்டியே எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிறா. ஸோ அதெல்லாம் நினச்சி அவருக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஸோ இங்கிட்ட நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் ஒரு ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருக்கீங்க. அதில் நம்ஜுனோட ஃபோட்டோ இருக்கும்போது நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. ஆனால் அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் அவ்வளோ கோபமாக முறைக்கிறீங்க. அது அந்த நேஹா தான் நம்ஜுனோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கா. ஆனால் நம்ஜுன் பிடிக்கல. ஆனால் அந்த நேஹா தான் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கா. அதெல்லாமே ஃபோட்டோஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ கோபமாக வருது. எவ்வளோ தைரியம் இருக்கு நீ உனக்கு? என்னக்கானவன் தான் உனக்கு கிடச்சானா? நீ ஏதோ ஒரு டைமில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட, அதுக்காண்டி அவனை உன்னோட வால் மாதிரி ஆட்டி வச்சிட்ருக்கியா? நீ சொல்கிறது எல்லாத்தையுமே அவனை செய்ய வைக்கிறியா? இருடி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இந்த வயன் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதுல்ல. கூடிய சீக்கிரம் நான் காமிக்கிறேன் நீ யாருன்னு அப்படின்ட்டு அவளை பார்த்து அவ்வளோ கோபமாக முறைக்கிறீங்க. இவ ஒருத்தி கிடக்குறா அப்படின்ட்டு நீங்கள் நம்ஜுனோட ஃபோட்டோவை மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு அவர் அப்படியே பார்த்து ரசிக்கிறீங்க. டேய், எப்படா உன்னோட இந்த டிம்பிள் ஸ்மைலை நான் மறுபடியும் பார்க்க போகிறேன். அதை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் அதை மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்.
நீ எப்படா என்னை பார்த்து சிரிப்ப, சின்ன வயசில் சிரித்த மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்க்குறீங்க. அதில் நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறீங்க, உங்கள் கூட நம்ஜுனாவும் இருக்கார். ஏன்னா அவரோட டிம்பிளை வச்சே அது நம்ஜுன் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவர் அவ்வளோ ப்யூராக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்க கையை பிடிச்சிருப்பாரு. நீங்களும் அவ்வளோ சைல்டிஷாக சிரிச்சுட்டே அவரை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டே இப்போது லேப்டாப்பில் இருக்க அவரோட ஃபோட்டோவை தான் பார்த்து ரசிக்கிறீங்க. டெய்லியுமே நீங்கள் அவரை பார்த்து ரசிக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களோட சின்ன வயசு க்ரஷ், உங்களோட ஃபர்ஸ்ட் லவ். இப்போது உங்களோட கரண்ட் அப்சஷனாகவும் மாறிட்டார். ஸோ அவரை உங்களால் யார் கூடயும் வச்சு பார்க்க முடியாது, அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது. ஆனால் அவர்கிட்ட எப்படி நெருங்கிறதுனா தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன, மறுபடியும் அவகிட்ட இருந்தா? ஆமாம் சார், அவங்கக்கிட்ட இருந்து தான் அப்படின்ட்டு சொல்ல, சரி அந்த டேபிளை வச்சுட்டு போ அப்படின்ட்டு கண்டுக்காத மாதிரி தான் நம்ஜுன் உட்காந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. நம்ஜுனோட அசிஸ்டண்ட் அந்த லெட்டரை வச்சுட்டு போன பிறகு அவர் அப்படியே எழுந்திரிச்சு வந்து அந்த லெட்டர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அதை நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களோட அந்த ஹார்ட் சிம்பிள் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன நம்ஜுனா, நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. உங்களை என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. டெய்லியுமே நீங்கள் அழகு கூட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்படி நீங்கள் அழகாயிட்டே போனால் என்னால் எப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாச்சும் உங்களை அழகை கம்மி பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களோட அழகு எனக்கு மட்டும் தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. உங்கள் கூட ஒருத்தி சுற்றுறாளே வாழு மாதிரி, அவளுக்கு கூட சொந்தம் இல்லை. நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரிஞ்சுதா அப்படின்ட்டு லாஸ்ட் டைமில் நீங்கள் அப்படியே அங்கே கிஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களோட லிப்ஸ்டிக், அந்த டார்க்கான ரெட்டு லிப்ஸ்டிக் அங்கே அப்படியே உங்களோட காதலோட சிம்பிளாக நீங்கள் அப்படியே அங்கே குறித்து வச்சுருக்கீங்க. ஸோ அதை பார்த்து அவரோட லிப் சைடில் லைட்டாக ஸ்மைல் வருது. அதை அப்படியே அவர் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அப்போது ஹாய் நம்ஜுன் அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து வந்து அந்த நேஹா தான் வந்து ஹக் பண்ணுறா. அப்படியே அவர் ஃபேஸே மாறிடுச்சு. அந்த லெட்டரை அவள் கண்ணில் படக்கூடாதுன்னு அதை அப்படியே ஒழிச்சு வச்சுட்டாரு. ஒரு ட்ரா ஃபுல்லுமே நீங்கள் லெட்டர் அனுப்புனது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து இதுவும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவரதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை நம்ஜுன், அன்றைக்கி நானும் நீனும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நான் தூங்கிட்டேன். எப்படி தான் தூங்குறேன்னே தெரியல. இங்கே வந்தாலே எப்போ பார்த்தாலும் தூங்கிடுறேன். அது என்ன மாயம் வந்துடுமோ தெரியல. அதுக்கு நீ தான் காரணம். என்ன, நான் என்ன பண்ணேன்? நீ ட்ரக்ஸ் எடுக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்து. ட்ரக்ஸ் எடுக்கிறனால தான் உனக்கு தூக்கம் வருது. நீ தூங்குறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நான் டெய்லியும் தான் அந்த பில்ஸ் எடுக்கிறேன். பட் எப்போவுமேலாம் எனக்கு தூக்கம் வர்றதில்ல. இங்கே வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் எனக்கு தூக்கம் வந்தது. அது நீ ட்ரிங்க்ஸும் சேர்த்து குடிக்கிறல்ல, ஸோ அதனால தான் ரெண்டும் சேர்த்து உனக்கு தூக்கம் வந்திருக்கும். என்னமோ சொல்கிற. ஆனால் எனக்கு எப்போ உண்மை தெரியாதோ அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி அவ்வளோ டவுட்டாக தான் நம்ஜுனை பார்த்துட்ருக்கா. சரி, நீங்கள் என்ன பண்ணுற? நீ எதுக்கு திடீர்னு வந்த? எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். பட் எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு ஒரு கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. போடா போ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட தானே வந்தாகணும். நீ எப்படி இருந்தாலும் என் கையிலேருந்து தப்பிச்சு போக உன்னை விடவே மாட்டேன். லாஸ்ட் வரையுமே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், புரிஞ்சுதா? அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அப்படின்ட்டு அந்த நேஹாவோட கிரிமினலாக ஏதோ பிளான் போட்டுட்ருக்கா. நேஹா சொல்லப்போனால் நம்ஜுனை விட 5 வருஷம் பெரியவ. 5 வருஷம் பெரியவளாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் தான் நம்ஜுன் அவளை அவர் கூட வச்சுருக்காரு. அதுவும் சும்மா ஒன்றும் வச்சுக்கல, அவரை காப்பாற்றினால ஒன்றும் வச்சுக்கல. ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி மட்டும்தான் அவளை இவ்வளோ சகிச்சிட்ருக்காரு. அது என்ன ரீசன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம், ஓகேவா? இங்கிட்ட நீங்கள் பிளான் போடுறேன்னு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா நீங்கள் பிளான் போடுற மாதிரி ஒன்றும் தெரில. ஹே, இது எப்படி போடுறது? இது என்ன மண்டலில் நிற்கவே மாட்டேங்குது. மேடம் இருங்க மேடம், நான் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஒரு கொத்த மல்லிகைப்பூவை எடுத்து உங்கள் மண்டலை எப்படி சொருகுதுன்னு ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் இது என்ன 2 கிளிப்பு வச்சு நீ மாட்டிட்ட, பட் என்னால் மாட்ட முடியல. மேடம் பொறுமையாக கற்றுக்கோங்க, இதெல்லாம் பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். என்ன பூ மாதிரியா? ட்ரை பண்ணுறேன். மேடம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு கிளாஸ் இருக்குது. தெரியும் எப்படி ட்ரெஸ் பண்ணும் அந்த கிளாஸ் தானே, நான் அதை பார்த்துக்கிறேன். ஓகே மேடம் அப்படின்ட்டு அவளும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டா. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கீங்க எப்படி பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் பூ வைக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி சுடிதாரெலாம் போடுறது, லைட்டான மேக்கப் எப்படி போடுற, இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டீங்க. ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி மாஃபியா குவீன் மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே ட்ரெஸ் போடுவீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கீங்க. இதுக்கு மெயின் ரீசனே நம்ஜுன் மட்டும்தான்.
டே நம்ஜுனா, உனக்காண்டி தான் இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். உனக்கு இந்த மாதிரி ஹோம்லியான இருக்க பொண்ணு தானே பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதெல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் முன்னாடி வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிற்பேன். அப்போ மட்டும் நீ அக்செப்ட் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உனக்காண்டி சாஃப்டாலாம் இருக்க மாட்டேன். உன்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுவேன் எங்கேயாச்சும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்தா சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த ஃபோனில் தான் நம்ஜுன் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பை வச்சுருக்கீங்க நம்ஜுனை கண்காணிக்கிறதுக்காண்டி. ஸோ அதனால தான் நீங்கள் அப்படியே பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ஜுனோட ரூமை தான் காமிக்கிறாங்க. நம்ஜுனோட ரூமுக்குள்ளே பெட்டு மேலே நம்ஜுன் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவருக்கு பக்கத்தில் நேஹா தான் இருக்கா. அவள் அப்படியே நம்ஜுனை தான் பார்த்து அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கா. நீ எவ்வளோ ஹேண்ட்ஸம் தெரியுமா? எப்படியோ நான் ஆசைப்பட்டது நேத்தாச்சும் நிறைவேறிடுச்சு, அது போதும் எனக்கு அப்படின்ட்டு அவள் அப்படியே நம்ஜுனோட ஃபேஸை டச் பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அவளோட கையை நம்ஜுன் பிடிச்சிட்டாரு, அவரோட ஃபேஸை தொட விடாத மாதிரி. அப்போ அவர் லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து அப்படியே நேஹாவை தான் பார்க்குறாரு. அவள் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கா. என்ன நம்ஜுன், முழிச்சிட்டிங்களா? நான் நேற்று நைட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஐ லைக் இட். இத்தனை நாளாக நடக்காதது நேத்தாச்சும் நடந்துச்சு, அது வரையும் சந்தோஷம் அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்டே அப்படியே நம்ஜுனோட கன்னத்தை பிடிச்சி கிஸ் பண்ண போகிறா. ஆனால் நம்ஜுன் அதை தடுத்துட்டு, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். என்ன நம்ஜுன், அதான் நேற்றே எல்லாம் நடந்துருச்சு, அப்புறம் என்ன, ஒரு கிஸ் தானே, கொடுத்துட்டு போங்க. இல்லை அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு டவல் எடுத்துகிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அவள் எப்படியோ நேற்று முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொன்னோம், யாரும் வந்து நீ என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, கொஞ்ச நாளில் உனக்கும் எனக்கும் கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவள் வில்லத்தனமாக யோசிச்சுட்ருக்கா. என்கிட்ட நம்ஜுன் உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. நேஹா நினச்சிட்ருக்கா அவள் கூட நம்ஜுன் தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது உண்மை கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு நம்ஜுன் தான் இப்போ யோசிக்கிறாரு. நேற்று நைட்டு அவள் எப்போதும் போல் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு நம்ஜுனோட வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ நம்ஜுனும் வேறு வழி இல்லாமல் அவள் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு வேறு வழி கிடையாது, இது பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அவர் எந்த மறுப்புமே சொல்லாமல் அவள் கூட சேர்ந்து குடிச்சிருப்பார். அவள் எப்போதும் போல் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருப்பா. இன்றைக்காச்சும் நம்ஜுன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும், அப்போ தான் அவன் பர்மனெண்ட்டாக நம்மளுக்கே சொந்தமாவான் அப்படின்ட்டு. ஸோ அவள் எல்லாத்தையுமே பார்த்து பத்திரமா லிமிட்டாக தான் குடிச்சிட்ருக்கா. ஸோ நம்ஜுனுக்கு புரியுது, இவ இன்னைக்கு அவளோட காரியத்தை முடிக்காமல் போக மாட்டா போல். இன்றைக்கி அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்டா அவ்வளோதான், அவளுக்கு சந்தேகம் வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாம் தப்பாக முடிஞ்சிடும். ஸோ அதனால நம்ஜுன் தூக்க மாத்திரைக்கு பதிலாக இன்னுமே போதை ஏற்றுற மாதிரி ஒரு மாத்திரையை அப்படியே அவளோட ட்ரிங்க்ஸில் கலந்துட்டாரு. ஸோ அவளும் அது தெரியாமல் குடிச்சிட்டா. முன்னாடி யார் நிற்கிறா அப்படின்ட்டு கேட்டால் கூட அடையாளம் தெரியாத அளவு தான் அவள் செம்ம போதையில் இருக்கா, இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு அவளை அப்படியே பெட்ரூம்க்கு நம்ஜுன் தான் தூக்கிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் அவளை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணியிருப்பார். லைட் ஆஃப் பண்ண பிறகு ரெண்டு பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நேஹா தான், ஆனால் இன்னொன்று நம்ஜுன் கிடையாது, அது நம்ஜுனோட அசிஸ்டண்ட். நம்ஜுன் கிரேட்டாக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஏன்னா இப்போ மட்டும் இது நடக்கலைன்னா எப்போதுமே டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பா, அதுக்கு இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு உள்ளே கேட்குற மூர்னிங் சவுண்டை கேட்டுகிட்டே நம்ஜுன் அங்கேருந்து போயிருப்பார். நம்ஜுன் மெயினாக அவரோட அசிஸ்டண்ட்டை அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சில காரணம் இருக்குது. நம்ஜுனுக்கு தான் நேஹாவை பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் நம்ஜுனோட அசிஸ்டண்ட்டுக்கு நேஹாவை ரொம்பவே பிடிக்கும். அவன் நடக்கிற ஸ்டைல் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவன் ரசிப்பான். அதை நிறையா வாட்டி நம்ஜுனே நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அவர் டைரெக்டாகவே கேட்கும்போது அவன் சொல்லிட்டான், எனக்கு நேஹாவை பிடிச்சிருக்கு, நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது அவளுக்கு தெரியுமா? இல்லை, அவளுக்கு தெரியாது. அவள் தான் என்னை மதிக்க கூட மாட்டாளே, இனி என்னமோ அவள் காலில் போகிற செருப்பு மாதிரி கவனிக்கிறா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். அது நம்ஜுனுக்குமே புரியுது. ஸோ அதனால தான் சரி ஓகே, எப்படி இருந்தாலும் யாரையாச்சும் தான் அனுப்ப போகிறோம், அதுக்கு இவனே அனுப்பிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ஜுன் அவரோட அசிஸ்டண்ட் அனுப்பியிருப்பார். நம்ஜுனோட அசிஸ்டண்ட்டுக்கு பாஸுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் ஆகும், அவனுக்கும் கொஞ்சம் குழுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவனும் சரின்ட்டு ஒத்துக்கிட்டு இப்போ நேஹா கூட நைட்டு ஃபுல்லுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பான். ஆனால் நேஹாக்கு தெரியல நம்ஜுன் தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்கா. ஏன்னா நம்ஜுனோட அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் நம்ஜுன் மாதிரியே தான் பிக் பாடி பிக் ஷோல்டர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சிமிலராக தான் இருந்திருப்பான். ஸோ இவ வேற போதையில் கண்ணு தெரியல ஒரு மாதிரி மங்களாக தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம கூட இருக்கிறது நம்ஜுன் தான் அப்படின்ட்டு அவன் நம்பிக்கிட்டு தான் நைட் ஃபுல்லுமே என்ஜாய் பண்ணியிருப்பா.
நெக்ஸ்ட் டே அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ஜுன் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் பிளேஸில் படுத்துக்கிட்டாரு. அப்போ தான் சந்தேகம் வராது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கும். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இதெல்லாம் அவர் கேட்க வேண்டிய நிலமை அப்படின்ற மாதிரி தான் தலையில் அடிச்சுக்காத குறையாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் 3rd டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இது எல்லாமே இவனுக்காண்டி தான். இவனுக்காண்டி நம்ம இவ்வளோ பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு தெரியுமா தெரியாதானோ கூட தெரியலையே அப்படின்ட்டு தான் புலம்பிகிட்ருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி டிகிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணமே நம்ஜுன் தான். ஏன்னா நம்ஜுன் சின்ன வயசில் சொல்லியிருப்பாரு, எனக்கு நிறைய பிடிச்ச பொண்ணு வேணும், அவகிட்ட 4-5 டிகிரியாச்சும் இருக்கணும், அந்த மாதிரி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒன்றை மாதிரி படிக்காதவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ஜுன் விளாட்டாக சொல்லியிருப்பாரு. அதை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக பதிச்சுக்கிட்டீங்க. ஸோ அதனால தான் இப்படி பண்ணால் அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரெடிஷ்னல் பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ஜுன் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஒன்றா சின்ன வயசில் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போது எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் அவன் முன்னாடி போய் நிற்கணும். அப்போ அவனுக்கு ரீசனே இருக்கக்கூடாது நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு தான் நீங்கள் இப்போ கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும் போதே உங்கள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னடா அப்படின்ட்டு எடுத்து பார்த்த நீங்கள் அப்படியே கண்விலாம் பெருசாக விரியுது. ஷாக் ஆகிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டீங்க. எல்லாரும் என்னன்ற மாதிரி உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. பட் நீங்கள் யாருமே கண்டுக்காமல் அவ்வளோ கோவத்தோட, அதோட சேர்த்து உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அவ்வளோ ரெட்டாக இருக்குது உங்கள் கண். உங்களை இப்படி பார்க்க உங்களை கூட இருக்க பாடி கார்ட்ஸு என்னாச்சு, ஏன் வயன் மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் யாருமே கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. இங்கிட்டு சேம் நோட்டிஃபிகேஷன் நம்ஜுனுக்கும் வருது. என்ன அப்படின்ட்டு அவர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரே ஷாக் ஆகிட்டாரு. இந்த பைத்தியக்கார் என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அதில் நம்ஜுனும் அதுக்கப்புறம் நேஹாவும் மார்னிங் ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல. நம்ஜுன் கூட அப்போ தூங்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போன்னு பார்த்து இவ க்ளோஸாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு தான் அவர் ஷாக் ஆகுறாரு. அதில் டைட்டில் வேறு, பிஸ்னஸ் மேன் நம்ஜுன் அண்ட் பிஸ்னஸ் உமன் நேஹா அஃபிஷியல் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அவருக்கு இவ ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவ்வளோ கோவம் வந்து அதையே அப்படியே உடைக்கிற லெவலில் தான் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அவளே உள்ள வந்துட்டா. என்ன நம்ஜுன், சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? எனக்கு தெரியும் நீ சர்ப்ரைஸ் ஆகிடுவேன்னு. ஸோ அதனால தான் உன்னை பார்க்கலான்னு நான் ஓடோடி வந்தேன் அப்படின்ட்டு அவ்வளோ நக்கல் தருது அவளோட வார்த்தையில். என்ன பண்ணி வச்சுருக்க நேஹா? என்ன பண்ணியிருக்கேன், நாம் கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்காண்டி தான் இதை கொஞ்சம் பிகினிங்காக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணேன். நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? நீ உன் கூட இருக்க மட்டும்தானே சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாரு, இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன், மரியாதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடு. முடியாது நம்ஜுன், கூடிய சீக்கிரம் உனக்கும் எனக்கும் கல்யாணம், ஓகே? அதுக்கு ரெடியாக இருந்துக்கோ. அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கலனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்ட்டு எப்போதுமே நம்ஜுனை மிரட்டுற மாதிரியே இப்பயும் மிரட்டிட்டு நம்ஜுனோட ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்துட்டா. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பில்டிங்கை வச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போதே அவள் கண்ணில் பளீர்னு ஒரு அடி விழுது. அவள் அப்படியே மிரண்டு போயிட்டா. ஏன்னா அவ்வளோ பலமான அடி அது. பார்த்தா அங்கே நீங்கள் தான் அவ்வளோ கோவத்தோடு வந்தீங்கள்ல, இவளை பார்க்குறதுக்காண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா நம்ஜுன் கிட்ட காமிச்ச இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்குமே வந்திருக்கோம். ஸோ அதை தாங்க முடியாமல் தான் எவ்வளோ தைரியம் இருக்குது இவளுக்கு, என் நம்ஜுனியும் எடுத்துக்கிட்டாளா அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அதனால இப்போ பழி தீர்த்துக்கிறதுக்காண்டி அவளை எல்லாருக்கும் முன்னாடியும் அடிச்சிட்டிங்க. அவள் மறுபடியும் உங்களை அடிக்க வரதுக்கு முன்னாடியே நீங்கள் மறுபடியும் அவளை பளீர்னு அரைஞ்சிட்டிங்க. கொஞ்சம் அடிங்களுக்கு அப்புறம் உங்கள் அப்பாவோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் நிற்கவே தம்பில்லாமல் யாரையோ ஒருத்தங்களை பிடிச்சிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சினே ஒன்றுமே புரியல. அவள் அப்படியே ஃபஸ்ட்டு நிதானத்துக்கு வரத்துக்கே அவளால் முடியல. ஸோ உங்களை அப்படியே உங்கள் பாடி கார்ட்ஸ் அங்கேருந்து இழுத்துட்டு போன பருக்கு தான் நம்ஜுனே வெளில வராரு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு வந்து பார்த்தா நேஹா அப்படியே தள்ளாடிட்டு ஒரு மாதிரி கன்னத்தில் அடி வாங்கி போய் அப்பளோ மாதிரி நின்றுட்டுருக்கா. அதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்க, சார் யாரோ ஒரு பொண்ணு வந்தாங்க, வந்துட்டு பளீர்னு நேஹா மேடம் அடிச்சிட்டாங்க, என்ன விஷயம்னே தெரியல அப்படின்ட்டு அங்கேருந்த வாட்ச்மேன் சொல்கிறான். என்ன நேஹாவியே இவ்வளோ தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி வந்து அடிச்சிருக்காளா, யார் இது அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கும்போது ஒருவேளை இது அவளாக இருக்குமோ அப்படின்ட்டு அவர் ஓகே இங்கே இருக்க எல்லா சிசிடிவியோட ஃபுட்டேஜும் எனக்கு இப்போ வேணும் அப்படின்ட்டு அவர் போய் ஒரு ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்துலையே அவரோட அசிஸ்டண்ட் வரான். என்ன ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சா? இல்லை சார், அது எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு.
என்ன டிலீட் ஆகிடுச்சா? எப்படி? தெரியல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அதுக்குள்ளாட்டி எப்படி டிலீட் ஆகிருக்கும்? அதுதான் சார் எனக்கும் தெரியல. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது மட்டும் கேமராலாம் ஆஃபில் இருந்துச்சு போல். என்ன விஷயம்னே தெரியல சார். ஆஃபில் இருக்க வாய்ப்பில்லை. யாரோ வேணுமே தான் அது எல்லாத்தையும் கட் பண்ணி டிலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்ல நம்ஜுனுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. இது கன்ஃபார்ம் அவளோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல இந்த விஷயம் நம்ம வரையும் வந்திருக்குன்னா கன்ஃபார்ம் அவளுக்கும் போயிருக்கும். இது காட்டுத்தி மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கும்போது அவளுக்கு போகாமையா இருக்கும் அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறது உங்களை தான். அவர் ஏன் உங்களை யோசிக்கிறாரு என்னன்னு தெரியல. பட் அவருக்கு தோன்றது எல்லாமே நீங்களாக இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ தைரியமாக அதுவும் நம்ஜனோட ஆஃபீஸ்க்கு முன்னாடியே பலேர்னு வந்து அடி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் சாதாரணமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த விதத்தில் யோசிச்சு பார்த்தா இந்த கொரியாலேயே 2 குரூப் மட்டும்தான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. ஒன்று நேஹாவோட குரூப். ஸோ அவளை அடிக்கிறதுக்கு அவங்க கேங்கில் யார் இருக்க போகிறா? ஸோ இன்னொரு கேங் ராஜேந்திர குரூப்ஸ். ராஜேந்திர குரூப்ஸ் யாரும் இல்லை, உங்களோட அப்பா தான் ராஜேந்திரா. ஸோ அவரோட குரூப்ஸ் தான். ஸோ அப்படி பார்த்தா அங்கேருந்து அவ்வளோ தைரியமான ஆளுனா அது நீங்கள் மட்டும்தான். அதுவும் நம்ஜுனுக்காண்டி தான் வந்து அடிச்சிருப்பீங்கன்னு அவருக்கு தோணுது. ஏன்னா நேஹா வேறு எந்த ட்ரக் விஷயத்தில் இருக்கட்டும், எந்த அண்டர் கிரவுண்ட் விஷயத்தில் இருக்கட்டும் அவள் தலையிட மாட்டா. அவள் மேலாப்பில் பார்த்துக்கிறது மட்டும்தான், அதுக்கப்புறம் பிஸ்னஸாக பார்த்துக்கிறது. மற்றபடி அவளுக்கு எதிரிங்கன்னெலாம் அவ்வளோவா யாரும் கிடையாது. ஸோ அவருக்கு நீங்கள் தான் அப்படின்ட்டு இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுட்டேஜ் எல்லாம் டிலீட் ஆகிறதுனால. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லா ஃபுட்டேஜுமே டிலீட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அவர் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் தானே. ஆனால் அவங்களோட ஃபேஸை பார்க்க முடியலன்னு தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இத்தனை நாள் அவங்க ஃபேஸை பார்க்க தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போது அவர் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்கள பார்க்க முடியலையே அப்படின்ட்டு தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதே நேரத்தில் இங்கிட்டு நேஹா காரில் கோவமா அதே நேரத்தில் ஒரு மாதிரி அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா எல்லாருக்க முன்னாடியும் இப்படி அடி வாங்கினதை அவளால் ஏற்றுக்கவே முடியல. அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அவள் ஆர்டர் போடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு நம்ஜுன் மேலேயும் கோவம். ஏன்னா அவள் அடிபட்டு அப்படி தள்ளாடி போய் நின்றுட்டுருக்கா. ஆனால் நம்ஜுன் அவளை ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த பொண்ணு யார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவர் போயிட்டாரு. அப்படி என்ன அவனுக்கு என்னை விட அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறது முக்கியமா அப்படின்ட்டு அவளுக்கு இன்னுமே கோபமாக இருக்குது. நம்ஜுன் மேலேயும் சரி உங்கள் மேலேயும் சரி. ஸோ இப்போது உங்களை பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் முன்னாடி தான் உங்கள் அப்பா ராஜேந்திரா உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஏன் வயன் இப்படி அழுவுற? அப்படி என்ன நடந்துச்சு? நீ எவ்வளோ தைரியம்தான் அதுவும் போய் அந்த ஆரம் பிஸ்னஸ் பில்டிங்க்கு முன்னாடி அதுவும் போய் நேஹாவே கை நீட்டு அழிஞ்சிருக்க அப்படின்ட்டு ராஜேந்திர கேட்குறாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ தைரியம் இருக்கும் தெரியுமா? அவள் என்னோடவனை எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டு நீங்கள் இன்னுமே ஏங்கி அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவெல்லாம் பார்க்க முடியல. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் செட் ஆகது தான். இருந்தாலும் நீங்கள் அவரோட பொண்ணு. ஸோ அதனால நீங்கள் அழுவுறத அவரால் ஏற்றுக்க முடியல. வயன் இப்போ எது கோலை மாதிரி அழுதுட்ருக்க? ஆமாம் நான் கோலை தான். இத்தனை நாளாக நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் இன்னுமே அழுவுறீங்க. இப்படி நீங்கள் உடஞ்சி போய் அழுவுறத இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறது. உங்கள் அப்பா இதுதான் நீங்கள் 2வது தடவையாக இப்படி உடஞ்சி போய் அழுவுறத பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முதல் தடவை நீங்கள் உங்கள் அம்மாக்காண்டி தான் அழுதிங்க. இப்போ 2வது தடவை நீங்கள் மறுபடியும் அழுவுறீங்க. அதுவும் போய் அவரோட எதிரிக்காண்டி. இருந்தாலுமே அவருக்கு உங்களை பற்றி தான் யோசனையாக இருக்குது. இப்போ என்ன வேணும் உனக்கு? வேணும் அவன் தான் வேணுமா? சரி ஓகே, உனக்கு அவன் வேணும்னா நான் அவனை உனக்கு தந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் பொண்ணுக்காண்டி அவ்வளோ இறங்கி வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு இங்கே இருக்கவங்களே அவ்வளோ ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இதுவரையுமே ராஜேந்திரா அவ்வளோ இறங்கி வந்து பேசினதே கிடையாது. ஆனால் இப்போது அவரோட பொண்ணுக்காண்டி இவ்வளோ இறங்கி வந்து பேசுகிறாரு. பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க? அந்த நம்ஜுன் நம்மளோட எதிரி. ஆனால் நீங்கள் போதும் நிறுத்து. என் பொண்ணுக்கு எது ஹாப்பினஸை கொடுக்குதோ அதே எனக்கு போதும். அவள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும். மற்றபடி எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த நம்ஜனுக்கோ எனக்கோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்றாரு. அப்பா வேணாம், எனக்கு அவர் வேணாம். என்ன வயன்? ஆமாம் எனக்கு அவர் வேணாம். அவர் வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டாரு. அதுக்கு மேலே அவர் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டில் அவ்வளோ கஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழுகிய கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. இதை உங்கள் அப்பாவால் ஏற்றுக்க முடியல. அவரே உங்களுக்காண்டி இறங்கி வந்து நம்ஜுனை உங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நீங்கள் இப்போது வேணான்ட்டு நம்ஜுனை விட்டு கொடுத்துட்டீங்க. பாப்பா என்ன அப்படின்ற மாதிரி ராஜேந்திராவோட அசிஸ்டன்ட் சொல்ல, விடு அவளை கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடு. அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவள் செய்யட்டும் அப்படின்ட்டு அவரும் விட்டுட்டாரு உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு.
நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி அவரை நினச்சிக்கிட்டே ரொம்பவே அழுதிங்க. உங்ககிட்ட அவர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே எரிக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு மேலே அவரை நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் உங்களால் எவ்வளோ தான் அவரை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட உங்களால் முடியல. நீங்கள் அவரையே நினச்சிக்கிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கக்கூடாது, அது எல்லாருக்குமே தான் கஷ்டம். நாம் அதுக்கு இப்படி இருக்கணும், அவன் பாட்டில் ஜாலியாக தானே இருக்கான் அந்த நேஹா கூட அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப கோவத்தோட இதுக்கு மேலே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் இறங்குறீங்க. அதுவும் டைவர்ட் ஆகிறதுக்காண்டி. இதை உங்கள் அப்பாவே எதிர்பார்க்கல. வயன், இதுக்குள்ளே நீ வராத அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லி பார்த்துட்டாரு. பட் நீங்கள் கேட்க தயாராக இல்லை. இல்லை, நான் இதுக்குள்ளே வருவேன், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்ட்டு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல உங்கள் அப்பாவும் சரின்ட்டு விட்டுட்டாரு. உங்கள் இஷ்ட பிரகாரமே பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் சாதாரணமெல்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள் அப்பாவை விட அவரோட பிஸ்னஸை ரொம்ப 3 மடங்கு ப்ராஃபிட் வர லெவலில் நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதை பார்த்து உங்கள் அப்பாவே வியந்து போயிட்டாரு. நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா, அவளால் இவ்வளோ சாதிக்க முடியுமா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என் பொண்ணை பார்த்துப்பா அப்படின்ட்டு ஒரு கூலாக அவரோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. நீங்கள் தான் எல்லாத்தையுமே உங்கள் கையில் எடுத்துகிட்டு நடத்திட்டுருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே, அதுவும் அண்டர் கிரவுண்டில் மாஃபியாவாக இருக்க எல்லாருக்குமே பரவுது. ஏன்னா ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு அவளா இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு எல்லாருமே உங்களை வேந்து போய் தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ஜனுக்கு அதுக்கு மட்டும் வராமல் இருக்குமா என்ன? வந்தாலும் ஒரு பெருசாக கண்டுக்கல. ஓகே, என்ன நடந்துட்டு போகுது அப்படின்ட்டு ஒரு கூலாக தான் இருக்கார். ஆனால் ஒரு தடவையாச்சும் உங்களை பார்க்கணுன்ற ஆசை ஒரு மனசுக்குள்ளே இருக்குது தான். ஸோ ஆனால் அவரால் தான் பார்க்க முடியாமையே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது நம்ஜன் ஒரு டீலிங்காண்டி ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. சார், டீலிங் கைவிட்டு போயிடுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் சார், இதை வந்துட்டு ராஜேந்திரா குரூப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, நம்மக்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டாங்க, நம்மளுக்கு முன்னாடியே அவங்க முந்திக்கிட்டாங்க. என்ன, நிஜமாவா? அந்த ராஜேந்திராவை இதெல்லாம் பண்ணா? இல்லை, அந்த ராஜேந்திரா கிடையாது, அது வயன், அவரோட பொண்ணு. என்ன, அவளா? ஆமாம், அவள் தான். இப்போ அவங்க ரொம்ப இதில் மூழ்கி போய் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணி எல்லா டீலிங்ஸுமே அவங்க கைக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. என்ன விஷயம்னே தெரியல. அவங்க திடீர்னு எதுக்கு பிஸ்னஸ்குள்ளே இறங்கணும், எதுவுமே புரியல சார். சரி, ஓகே விடு, பார்த்துக்கலாம். என்ன சார், நீங்கள் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? பின்ன என்ன பண்ண சொல்கிறேன்? சரி சார், நாளைக்கு ஒரு டீலிங் இருக்குது, அதுக்கும் கன்ஃபார்ம் அந்த வயன் வருவாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து அந்த டீலிங்குமே தட்டி பறிச்சுக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே முந்திக்கணும் சார். ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் இப்போ ரொம்ப கூலாக இருக்கார். இது அவர் அசிஸ்டண்ட்டுக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம பாஸ் இவ்வளோ கூலாக இருக்க மாட்டாரே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே குழம்பி போய் தான் இருக்கான். நம்ஜூன், நாளைக்கு நீங்கள் வருவீங்கள, நாளைக்காச்சும் உங்களை கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லாம் நீங்கள் எந்த லெட்டர்ஸுமே நம்ஜூனுக்கு அனுப்பலை, உங்ககிட்டேருந்து எந்த லெட்டர்ஸுமே வரலை அப்படின்ட்டு அவர் உங்கள் லெட்டர்ஸ்காண்டி டெய்லியுமே காத்துட்ருந்தார். ஆனால் எதுவுமே வரக்கானோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசை அவருக்கு. அதுவும் இல்லாமல் புதுசாக நீங்கள் இப்போது பிஸ்னஸ்குள்ளே வேற இறங்கியிருக்கீங்கல்ல, ஸோ என்ன அப்படின்ட்டு உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால தான் எல்லாத்தையுமே ரொம்ப கூலாக எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா அது நீங்கன்றனால. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் தான் ஒரு பாலடைஞ்ச போன பில்டிங் மாதிரி இருக்குது. அங்கே தான் நீங்கள் ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி தான் உங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பல்காக இருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஃபுல்லாக பிளாக் அவுட்ஃபிட், அதுவும் பர்ஃபெக்டாக உங்கள் பாடிக்கு ஃபிட்டாகிற லெவலில் இருக்குது. உங்கள் கண் பார்க்கவே அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. பார்த்தாலே எல்லோரும் பொசுக்கிடுங்க போல். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முகத்தை மறைக்கிறதுக்காண்டி மாஸ்க் வேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களோட முகத்தை இது வரையும் யாரும் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் அதை காமிக்கவும் விரும்பலை. ஸோ அதனால தான் நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு அந்த டீலிங் பண்ணுறவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் நம்ஜனோட டீலிங்கை தட்டி பறிக்கிறதுக்காண்டி. நீங்கள் இப்போது உங்களோட அப்பாவோட பிஸ்னஸை முன்னேறதுக்காண்டி இவ்வளோ பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் நம்ஜன்கிட்டேருந்து டைவர்ட் ஆகிறதுக்காண்டி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிறதுக்காண்டி இது பண்ணுறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் அதனால தான் ஏதோ ஒன்று நாம் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னும் டைம் ஆகிட்டே இருக்குது. பட் இன்னும் டீலிங் பண்ணுறவங்க வர மாதிரியே தெரியல. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகியும் வரலனா அப்போ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பில்டிங்கே சுற்றி முற்றி பார்க்குறீங்க.
அப்போ தான் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணுறீங்க, அங்கங்கே சில ஆளுங்க அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது டீலிங் நடக்கிறதுக்காண்டி இல்லை, இது ஒரு ட்ராப் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் பாடி கார்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அப்போ ஆப்போசிட் கேங் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேங்குக்கு நம்ஜன் வந்தாலும் பெனிஃபிட் தான், நீங்கள் வந்தாலும் பெனிஃபிட் தான். ஏன்னா அவனுக்கு நம்ஜுன் கேங்கும் எதிரி தான், உங்களோட அப்பா கேங்கும் எதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்ததே பெனிஃபிட் தான் அப்படின்ட்டு இப்போது உங்களை கொல்றதுக்காண்டி துணிஞ்சிட்டான். ஸோ உங்களை ஷூட் பண்ணுறதுக்காண்டி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்றும் சாதாரணமாக இல்லை, உங்களோட முழு திறமையும் இப்போ தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு செகண்ட்லேயே 2 பேரை சாவடிக்கிற லெவலில் நீங்கள் அவ்வளோ ஃபயராக அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஆப்போசிட் கேங்கில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களோட கேங் ஒன்றா செத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அவங்கள கொல்லணும் அப்படின்ட்டு அவ்வளோ வேகத்தோடு நீங்கள் எல்லாரையும் கொண்டுட்ருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களோட பாடிகார்டு வந்துட்டு, மேம் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால் சமாளிக்க முடியாது, நம்ம ஓடி போயிடலாமா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன ஓடி போகணுமா, அவனுக்கு பயந்து நாம் ஓடி போகணுன்னு சொல்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் ஒரு வேகத்தில் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்ட்டு இருக்கீங்க. பட் உங்கள் பாடி கார்டுக்கு தெரியாத என்ன, இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு இவங்க என்ன சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, இப்போ மட்டும் இவங்க பேச்சை கேட்டு இங்கே இருந்தால் நாமளும் செத்துப்படுவோம் அப்படின்ட்டு அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி அவங்க வந்து ஓடி போயிட்டான். பட் நீங்கள் இதை எதிர்பார்க்கல, இது ஒரு மாதிரி நம்பிக்கை துரோகம் மாதிரி தான். இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் எல்லாரையும் ஷூட் பண்ணுறதுல தான் நீங்கள் மும்முரமாக இருக்கீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி வேகமாக இழுத்துக்கிட்டு ஒரு ஆள் ஓடி போயிட்டுருக்காரு. நீங்கள் ஏன் கையை விட்றா விட்றா அப்படின்ட்டு நீங்கள் துடிச்சிட்ருக்கீங்க. பட் அவன் கேட்காம உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். விடுன்றல அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. பட் அவன் கொஞ்சம் கூட உங்கள் பேச்சு கேட்காம உங்களை 3rd ஃப்ளோர்லேருந்து கீழே வரையும் குடுகுடுன்னு இழுத்து வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ மற்றவங்க உங்களை ஃபாலோ பண்ணி வரதுக்கு முன்னாடியே உங்களை இழுத்துட்டு போனவன் இன்னொரு பில்டிங்குள்ளே போயிட்டான். ஸோ போயிட்டு ஒழிஞ்சிட்ருக்கான். அப்போ நீங்கள் யாரு நீ அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் செம்ம ஷாக் உங்களுக்கு. அது நம்ஜுனை நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட பழைய காதல் எல்லாமே இப்போ வெளிவந்துட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ ஏக்கமாக அவரையே பார்த்துட்ருக்கீங்க, ஆச்சரியமாகவும் சேர்த்து. சிலிண்டரு அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிவிட்டு எட்டி பார்த்துட்ருக்காரு. அவங்களாம் போயிட்டாங்களா அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டு வந்தீங்க? எதுக்கா? அங்கே யாருமே இல்லை, நீ மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருந்த. இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தானா அவ்வளோதான், ஒன்றையும் கொண்டுருப்பாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன் வந்தனா? என்னோட டீலிங்காக நீ தட்டி பறிச்சுக்க பார்ப்ப, அதை பார்த்துட்டு என் கையை நான் பூ பறிச்சிட்ருக்குமா? அது அது உங்களோட சாமர்த்தியம். நீங்கள் உங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த டீலிங்கை வின் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் டீலிங் பண்ண வரும்போது இப்படி தான் ஒழிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பீங்களா என்ன? சொல்லுவேன். இப்போ நான் வந்தனால தான் உன்னை காப்பாற்றிருக்கேன், இல்லையானா நீ செத்து போயிருப்ப. ஆமாம் கரெக்டு, நான் செத்து போனால் என்ன, செத்து போகலனா என்ன? நான் செத்து போனோம் தானே நீங்கள்லாம் விருப்பப்படுறீங்க. இப்போ எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி விளாடிட்டுருக்க? என்ன நான் பைத்தியக்காரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருன்னு தெரியுமா? சும்மா இப்படி விளாடிட்டு இருக்காதீங்க. நான் யார் என்னென்னு தெரியாமல் நீ காப்பாற்றிட்டு இதில் பில்டப் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க. ஏன்னா நீ யாருன்னு தெரியாதா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் அவரை ஷாக்கிங்காக பார்க்க. ஆமாம் தெரியும், இந்த லெட்டரை டெய்லி எனக்கு அனுப்புறது நீ தானே அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எடுத்து உங்கள் முகத்துக்கு முன்னாடி காமிக்கிறாரு. நீங்கள் என்ன லெட்டர் இது? எனக்கு தெரியாதே. என்ன தெரியாதா? நீ தான் இதுவரையும் எனக்கு எவ்வளோ அனுப்பியிருக்க தெரியுமா? இது சாம்பிள் தான் நீ அனுப்புனதில் அப்படின்ட்டு காமிக்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த லெட்டரெல்லாம் நான் எழுதலை, இது யாருதுன்னு எனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத, இதை நீ தான் எழுதுன, நீ தானே வயன்? ஏன்னா வயனா? யார் வயன்? நான் வயன் கிடையாது. பொய் சொல்லாத, நீ தான் வயன், எனக்கு நல்லா தெரியும். இல்லை நான் இல்லை. அப்புறம் எப்படி அவ்வளோ ஸ்கில்டாக நீ அங்கே போய் சண்டை போடுற? அவ்வளோ தைரியமாக எல்லாரையும் ஷூட் பண்ணி விசடிக்கிற? நீ இவ்வளோ டேலண்டட்னா நீ கன்ஃபார்ம் வயனாக தான் இருக்கணும். ஏன்னா உன் அப்பன் உன்னை நல்லா தான் வளர்த்துருப்பான், அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, தேவையில்லாமல் அப்பா பற்றி பேசாத. பத்தியா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நீ தானே வயன் அப்படின்ட்டு உங்கள் வாயிலேருந்தே நீங்கள் தான் வயன்னு ஒத்துக்க வச்சுட்டாரு. நீங்களும் திருன்னு முழிக்கிறீங்க. ஆமாம் நான் தான் வயன். இப்போ என்ன அதுக்கு? அப்போ நீ தானே இந்த லெட்டரெல்லாம் எழுதுன? ஏன்னா லெட்டரெல்லாம் நான் எழுதலையே. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தான் எழுதுனீங்க. இல்லை நான்லாம் லெட்ரு எழுதவே கிடையாது. நான் எதுக்கு எழுத போகிறேன்? இல்லை நீங்கள் தான். இங்கே பாருங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு லெட்டர் எழுதணும்?
அதை நீங்கள் தான் சொல்லணும். அவ்வளோ கவிதையாக லவ் லெட்டராக எழுதி அனுப்பிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா நான் இல்லைன்றீங்க. ஆமாம், நான் கிடையாது. என்னை விட்டுறீங்களா ஃபஸ்ட்டு? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் அப்பாவோட எதிரி. அப்போனா எனக்கும் எதிரி தான். இங்கே பாரு, நான் உன் அப்பாவோட எதிரி மட்டும்தான், உன்னோட எதிரி கிடையாது. பட் ஈவன் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போக போகிறீங்க. அப்போ அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு, நீங்கள் அப்படியே அவர் கையை உதறிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சடனாக நம்ஜுனை பார்க்கும்போது அதுவும் அந்த கையில் தான் அந்த நேஹா படுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பா. ஸோ அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துடு, உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அதனால தான் நீங்கள் எதுவுமே பேசாமல் அவ்வளோ கோவத்தோடு அந்த பில்டிங்கை விட்டு வெளில போயிட்டுருக்கீங்க. அப்போ நம்ஜுன் மறுபடியும் உங்களை பின்தொடர்ந்தே வந்துட்டுருக்காரு. இதுக்கு மேலே உங்களால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. ஸோ நீங்கள் ஃபைட்டில் இறங்கிட்டீங்க. உங்களுக்கும் நம்ஜுனுக்கும் செம்ம ஃபைட்டு. நீங்கள் செம்ம வெறியோட ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட முழு வித்தையும் இங்கே இறக்கிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ஜுன் உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுறா, அதுவும் பொண்ணாக இருந்துக்கிட்டு அப்படின்ட்டு உங்களை செம்மையாக ரசிக்கிறாரு, அட்மைர் பண்ணுறாரு. உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் ஒரு தடவை கூட உங்களை அடிக்கணும்னு ட்ரை கூட பண்ணல. உங்களை ஜஸ்ட் டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களோட அடி அவரை மேலே விழுகாத மாதிரி அவர் ஜஸ்ட் டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போதும், எவ்வளோ சண்டை போடுவேன், கை வலிக்கல உனக்கு அப்படின்ட்டு கையை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி அவர் பண்ணுவாருன்னு நினச்சி பார்க்கல. அப்போ அவர் உங்கள் முகத்தில் இருந்த மாஸ்க்கை அப்படியே வெடுக்குன்னு பிடுங்கிட்டாரு. நீங்கள் இதை எதிர்பார்க்கல. இப்போ தான் அவர் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வரலன்னு நினச்சிட்டு இருந்தாரு. அப்போ கூட நீங்கள் நார்மல் லுக்கில் வந்திருப்பீங்க, நம்ஜுன் கூட உங்களை காப்பாற்றிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீ அன்றைக்கி வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ நீ தானே அது, அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு அவர் பாட்டில் க்யூரியஸில் அவ்வளோ எக்ஸைட்டடாக கேட்டுட்ருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஷாக் அவருக்கு. அன்றைக்கி இவ தான் தெரியாமல் நம்ம வயனுங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு தேடி இருக்கோமே அப்படின்ட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ நீங்கள் இப்போ என்ன தெரிஞ்சிச்சுல்ல, விடு. சரி, அது தெரிஞ்சிடுச்சு. இந்த லெட்டரை நீ தானே எழுதின, அதை மட்டும் ஒத்துக்கோ போதும். இல்லை நான் எழுதலை. இல்லை பொய் சொல்கிற நீ. உனக்கு எப்படி தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையான்னு? சும்மா ஒன்றும் சொல்லலை, எனக்கு தெரியும். எப்படி? ஏன்னா நீ போட்டிருக்க லிப்ஸ்டிக் ஷேடும் அதுக்கப்புறம் இதில் இருக்க லிப்ஸ்டிக் ஷேடும் சேம் தான். நீ போட்டிருக்கிறதும் டார்க் ரெட் தான். இந்த பேப்பரில் இருக்கே இதுவும் டார்க் ரெட் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இது சிம்பிள் ஆஃப் லவ்வா உனக்கு? அது என்ன உளறிட்டுருக்க? அது எந்த கிடையாது, நான் ஒன்றும் எழுதலை. இன்னுமா நடிக்கிற? ஏன்னா லிப்ஸ்டிக் ஒரே கலரில் இருந்துச்சுன்னா அது என்னோடய லிப்ஸ்டிக் ஆகிடுமா? நான் தான் அதை எழுதுனேன்னு ஆகிடுமா? ஏன் எவ்வளோ ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருக்குது, வேறு யாருமே ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்களா? நான் மட்டும்தான் அந்த உலகத்துலேயே போடுறேன்னா என்ன? அது கரெக்டு தான் அப்படின்ட்டு அந்த பேப்பரை எடுத்து அப்படியே உங்கள் லிப்ஸுக்கிட்ட ஒப்பி எடுக்கிறாரு. நீ என்ன பைத்தியமா? பாரு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த பேப்பரில் இந்த லிப்ஸ்டிக் சிம்பிளும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது உங்களோட லிப்ஸை வச்சு எடுத்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லி காமிச்சிட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு வேறு வழி தெரியல. இங்கே பாரு, ஏன் இதே ஷேடு இதே லிப்ஸ்டிக்கை வேறு யாரும் போட மாட்டாங்களா? போடுவாங்க தான், பட் எப்படி உன்னோட லிப் லைன் அப்படியே டிப்பிங் இருக்க முடியும் அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, நீ தப்பாக பேசிகிட்ருக்க. என்ன தப்பாக பேசுகிறேண்ணா? நானா? ஆமாம், நீ தான். சரி, ஓகே, நீ சும்மா டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணிகிட்ருக்காத. உண்மையை சொல்லு, இந்த லெட்டரை நீ தானே எழுதின? அதில் கூட ரீசெண்டாக ஒரு லெட்டர் அனுப்பினே, அதுதான் அல்டிமேட்டு. மற்ற லெட்ரு கூட பரவாயில்ல, பட் இந்த லெட்ரு இருக்கே அப்படின்ட்டு அவர் பாக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து அதை அப்படியே சிரித்த மாதிரியே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரீசெண்டாக நம்ம எதுவுமே அனுப்பலையே அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்க. பாரு, இந்த லெட்டர் தான் அல்டிமேட் தெரியுமா? என்னோடய ஃபேவரட் கூட. செம்மையாக எழுதியிருக்கப்போ. உனக்கு கவிதை எழுதுறது நல்லா வரும் போல் அப்படின்ட்டு அவர் பாட்டில் வர்ணிச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஸோ நீங்கள் நான் ரீசெண்டெல்லாம் இந்த லெட்டரும் உனக்கு அனுப்பலை அப்படின்ட்டு அவர் கையிலேருந்து அந்த பேப்பரை பிடிங்கி பார்க்குறீங்க. பார்த்தா அது பிளாங்க் பேப்பர். உங்களுக்கு அப்படியே அவனை நிமிர்ந்து தான் பார்க்குறீங்க. என்ன ஒன்றத்தையும் காணோம், நான் என்னமோ உனக்கு அனுப்புனேன்னு. அப்போ அவர் அப்படியே கையை கட்டிட்டு உங்களை சிரித்த மாதிரியே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இப்போ தான் புரியுது, வாயை கொடுத்து நாமளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஐயோ நாமளே உளறிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு நீங்கள் பாட்டில் போயிட்டுருக்கீங்க. வையன் நில்லு, அதான் மாட்டிக்கிட்டே. இன்னும் என்ன? சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அந்த லெட்டர் எழுதி உனக்கு அனுப்புனேன். சரி, ஓகே. ரீசெண்டாக நீ எந்த லெட்டருமே அனுப்பலை? ஏன் அனுப்பணும்? நான் எதுக்கு உனக்கு அனுப்பணும்? உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால்ல? என்ன கேர்ள் ஃப்ரெண்டா?
ஓ! சாரி. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. உன்னோட ஃபியான்சி இருக்கால்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி என்கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டுருக்க? கிளம்பு ஃபர்ஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் உங்களோட ஆதங்கத்தை எல்லாத்தையுமே அப்படியே வாய் தவறி கோவத்தில் சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அவர் வையன் நில்லு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் என் கையை விட்றியா அப்படின்ட்டு கையை உதறிட்டு மறுபடியும் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம். அதனால தான் நீங்கள் பாட்டில் போயிட்டுருக்க. வையன் நில்லு, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கத்தி சொல்ல உங்களுக்கு காதில் கேட்டது நிஜமா அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் புரியல. அவர் மறுபடியும் செகண்ட் டைம் சொல்லும் போது தான் நிஜமாவே அவர் தான் சொல்கிறாரான்ட்டு உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட செகண்ட் பார்ட் நான் சூன் போட்டுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதோட நெக்ஸ்ட் வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அப்படியே OT7க்கு இப்போ கரண்ட்டாக ஒரு FF போயிட்டுருக்கு. வேணும்னா நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். அதை எண்டு ஸ்க்ரீனில் கூட நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கொடுத்து வைக்கிறேன், ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.